எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். அன்புக்கும் நட்புக்கும் உரிய இன்றைய விழாவினுடைய தலைவர் திரு குகமூர்த்தி அவர்களே, இந்த விழாவை மங்களமாக விளக்கேற்றி ஆரம்பித்து வைத்த கலாநிதி சிவசுப்பிரமணியம் அவர்களே, நல்லதொரு தொடக்க உரையை ஆற்றி இன்றைக்கு ஜெயராஜ் பேசாமல் விட்டால் என்ன, ஆனந்தன் அவர்களே பேசட்டுமே என்று உங்களை நினைக்கும்படியாக நல்ல ஒரு தொடக்க உரையை ஆற்றிய திரு சிவநித்யானந்தா அவர்களே, சபையிலே கூடியிருக்கின்ற பெரியோர்களே, அறிஞர் பெருமக்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் முதற்கண் தெரிவிப்பதிலே எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த ஒரு வாரமாக என்னை ஒரு வேற்றுலகத்திலே வாழ்வது போன்ற ஒரு உணர்வை உண்டாக்கி கொடுத்த தமிழ்ச்சங்க செயலாளருக்கு நான் மிகுந்த நன்றி கடன்பட்டிருக்கின்றேன். ஒரு அற்புதமான அமைப்பு. திருக்குறளை இத்தனை தூரம் ஆர்வமாக மக்கள் கேட்பார்களா என்பது எனக்கு ஆரம்பத்திலே இருந்தே ஒரு சந்தேகமாக இருந்தது. அந்த கருத்தை முறியடித்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு திருக்குறளிலே ஒரு இயல் என்ற தலைப்பிலே பேச வேண்டும். நான் முதல் நாள் சொன்னது போலத்தான், ஓர் இயல் என்பது ஒப்பற்ற இயல். இந்த தலைப்பிலே, இந்த கருத்தரங்க தொடரிலே நான் தந்த தலைப்பிலே இருக்கக்கூடிய ஓர், ஒரு என்றது எல்லாமே ஒப்பற்ற என்ற பொருளிலே தான் வந்திருக்கிறது. ஒப்பற்ற தர்மமான வர்ணாசிரம தர்மத்தை சொன்னேன். ஒப்பற்ற நூலினை பற்றி திருக்குறளை பற்றி சொன்னேன். ஒப்பற்ற அறம் சொன்னேன். ஒப்பற்ற முதல் குறள் சொன்னேன். இன்றைக்கு ஒப்பற்ற இயல் சொல்லப் போகிறேன். அது எந்த இயல் என்று நான் முன்னமே சொல்லிவிட்டதாக ஞாபகம். வயது போக போக மறதி எனக்கும் அதிகமாகி விடுகிறது. திருக்குறளிலே நான் அன்றைக்கே உங்களுக்கு ஓரளவு அதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு சொன்னேன். புதியவர்களுக்காக அதை மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றேன். பெரும்பகுதியாக திருவள்ளுவர் 3 பகுதிகளாக தன் நூலை பிரிக்கிறார். அது பால் என்ற அமைப்புக்குள்ளே வருகிறது. அதற்குள்ளே சிறு பகுதிகளாக இயல் என்ற பகுதி, அதற்குள்ளே சிறு பகுதியாக அதிகாரம் என்கின்ற பகுதி, அதற்குள்ளே சிறு பகுதியாக குறள் என்ற பகுதி. இதுதான் திருக்குறள் அமைந்திருக்கிற பகுதி. ஒன்றுக்குள் ஒன்று அடுக்கக்கூடிய வகையிலே அமைந்திருப்பது. இதிலே ஒரு பாலுக்குள்ளே பல இயல்கள் வரும், ஒரு இயலுக்குள்ளே பல அதிகாரங்கள் வரும், ஒரு அதிகாரத்துக்குள்ளே 10 குறள் வரும். இதுதான் அந்த அவர் கை கொண்டிருக்கிற முறைமை. நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னது போல, ஒரு பாலுக்குள்ளே பல இயல்கள் வரும், ஒரு இயலுக்குள்ளே பல அதிகாரம் வரும் என்று சொன்னேன் அல்லவா? அந்த வரைவை முறியடிப்பது போல ஒரு இயலுக்குள்ளே ஒரே ஒரு அதிகாரம் வரக்கூடிய இயல் தான் இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். அறத்துப்பாலிலே பல இயல்கள், 4 இயல்கள் உண்டு. பொருட்பாலிலே 3 இயல்கள், காமத்துப்பாலிலே 2 இயல் என்ற அந்த பிரிவுகளை நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். அறத்துப்பாலினுடைய நிறைவாக வருகிற இயல் தான் இன்றைக்கு நான் பேச போகிற இயல். திரும்ப திரும்ப சொல்வதை கூறல் என்ற குற்றமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். மனதிலே பதிய வேண்டும் என்பதற்காக சிலவற்றை திரும்ப திரும்ப சொல்லலாம் என்று தமிழ் அனுமதி அளிக்கிறது. அந்த வகையிலே முதல் பாயிரவியல் 4 அதிகாரங்களை வைத்து பாயிரவியலை ஒரு கடவுள் வணக்கத்தோடு தொடங்கி செய்கிறார். அடுத்தது இல்லறவியல் என்று நான் நேற்று உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். இல்லறத்தினுடைய வளர்ச்சி எப்படி ஒருவனை அன்பில் முதிர்ச்சி உடையவனாக்குகிறது. தான், தன் மனைவி, தன் பிள்ளை என்று தொடங்குகிற அன்பு சமுதாய அளவிலே விரிந்து சமுதாயத்துக்குள்ளே தொடர்பு ஏற்படுத்தி, இன்சொல்லினாலே தொடர்பு ஏற்படுத்தி, அந்த இன்சொல் தொடர்பினாலே சமுதாயம் அவனை கவனிக்கிற பொழுது அடக்கம் ஒழுக்கம் கடைபிடித்து, அந்த ஒழுக்க மீறலில் கடுமையானதாக இருக்கக்கூடிய புறநில் விளைதல் என்கின்ற அந்த துன்பத்தையும் சகித்து, கூட பழகியவர்களை மறக்கக்கூடாது என்பதால் அந்த பிழை செய்தவர்களையும் மன்னிக்க பழகி பொறையுடைமை. அதைத்தான் அப்படியே கை கொண்டு கம்பன்
ராமனூடாக பேசுகிறான். தன் மனைவியை கொண்டு போய் வைத்திருக்கிறான் ராவணன். ஒரு தரமல்ல, இரண்டு தரமல்ல, பலதரம் கேட்டும் அவளை விடுகிறான் இல்லை. முதல் நாள் போரிலே அத்தனையும் இழந்து போய், அலையா உனக்கு அமைந்தன மாருதம் அமைந்த பூளையாயின. காற்று அடிக்கிற காற்றிலே பஞ்சு பிறப்பது போல் உன்னுடைய வரங்கள் எல்லாம் பறந்து போய் நிற்கிறாயே பாவி. அப்படி நிற்கின்ற பொழுது கூட புறனில் விளைதல் என்ற குற்றத்தை செய்தவன் ராவணன். மாற்றான் மனைவி அவனை விரும்பக்கூட இல்லை, வெறுக்கிற ஒருத்தியை விளைந்து 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 தன் தகுதியெல்லாம் இழந்தவன் ராவணன். அதுவும் சாதாரண மனைவி அல்ல அவள். அவள் காதல் மனைவி, எல்லையற்ற காதல் மனைவி. அவளை கொண்டு போய் வைத்து துன்புறுத்தி வருத்துகிறவனை கூட ராமன் போரிலே தோற்று நிற்கிற பொழுது அவனுடைய 10 தலையும் சிதறுகிறபடி அம்பையை நினைக்காமல் அவனை பார்த்தும் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிற அந்த வள்ளல் தன்மையை கம்பன் பேசுகிற பொழுது நமக்கு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ஏனென்றால் புறனில் விளைதல் என்கின்ற குற்றத்தை செய்தவனை கூட மன்னிக்க பழக என்ன செய்வது? நம்மோடு சேர்ந்த ஒருவனாக போய் தொலைத்து விட்டானே. சமுதாயத்திலே குற்றம் கண்டு விலத்துவதானால் ஒருவர் மிச்சமில்லாமல் விலத்த வேண்டும். அதை நன்றாக நினைத்துக் கொள்ளுங்கள். நன்மை தீமை கலந்ததுதான் இந்த உலகம். இந்த உலகத்துக்கு மிஸ்ர பிரபஞ்சம் என்று நம்முடைய மூதாதையர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள். மிஸ்ர பிரபஞ்சம் என்றால் கலந்தது என்று அர்த்தம். நன்மை தீமை கலந்தது என்று அர்த்தம். உலகத்திலே தனித்த நன்மை என்ற ஒன்றோ தனித்த தீமை என்ற ஒன்றோ இல்லை. அதை முதலிலே ஆழ மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால்தான் இந்த உலகத்திலே நாம் சீவிக்க தகுதி உள்ளவர்களாகும். ஒருவனை இவன் நல்லவன், கம்பபாரதி நல்லவன் என்று இப்போ 10 நாளாக பல பேர் சர்டிஃபிகேட் தந்திருக்கிறார்கள். அந்த நன்மை நீங்கள் 100% அதை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். அது 100% உண்மை அல்ல, பெரும்பான்மை பற்றி சொல்லப்படுகிற உண்மை. ஒருவன் நல்லவன் என்று நாங்கள் சொல்லுகிறோம் என்றால் ஒருவனை அவன் தீய குணங்களை விட நல்ல குணம் அதிகமானவன் என்றுதான் பொருள். அதுபோல ஒருவனை தீயவன் என்று நாங்கள் இனம் காணுகிறோம் என்றால் அவனிடம் நல்ல குணங்களை விட தீய குணம் அதிகரித்து நிற்கிறது என்றுதான் பொருள். தனித்த நல்ல குணம் உள்ளவன் என்றோ தனித்த தீய குணம் உள்ளவன் என்றோ உலகத்திலே ஒருவன் இல்லை. அது இயற்கையினுடைய அமைப்பு. எந்த ஒன்றிலும் நன்மை தீமை கலந்திருக்கிறது. அதனாலே தான் திருவள்ளுவர் குற்றங்களுள் கடுமையான குற்றமாக புறனில் விளைதல் என்ற குற்றத்தை சுட்டிக்காட்டி, இதை செய்துவிடாதே, இது ஒரு மாபெரும் தவறு, குற்றங்களுக்குள்ளே கொலை போன்ற பெருங்குற்றங்கள் எல்லாம் இருக்க திருவள்ளுவர் ஏன் இல்லை புறனில் விளைதலை சொல்லுகிறார் என்றால் அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. சொல்ல வந்த இடம் இல்லறவியல். இல்லறத்திலே ஒரு ஒப்பந்தம், சமுதாய ஒப்பந்தம் தான் நாம் செய்து கொள்கிற திருமணம். இதை போய் குலைத்து விடாதே. அந்த குற்றத்தை பெருங்குற்றமாக சொன்ன திருவள்ளுவன் அடுத்த அதிகாரத்திலே அதை மன்னிக்கவும் பழகு என்கிறார். என்ன செய்வது? ஒருவன் தெரியாமல் செய்து விட்டான், அவனை மன்னி. அதனால்தான் ராமன் இன்று போய் போர்க்கு நாளை வா என்று கம்பன் அப்படியே வள்ளுவனை பிரதிமைப்படுத்தி ராமனை படைத்து காட்டுகிறான். அதற்கு பிறகு இவன் இவ்வளவு தூரம் பெருந்தன்மையாக ஒருவன் இருக்கிறான் என்று தெரிந்தவுடன் சமுதாயம் அவனையே உற்று நோக்கும். நான் எப்பொழுதும் சொல்வதுண்டு, சமுதாய வாழ்க்கை வாழத் தலைப்படுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு புத்திமதி. ஏனென்றால் இப்போ எல்லாருக்கும் அதில் ஒரு ஆசை இருக்கிறது. நான் கம்பன் கழக தலைவர், இவர் தமிழ்ச்சங்க தலைவர், அவர் பொருளாளர், இப்படி ஒரு பதவி சொல்கிறதுலே எங்கள் எல்லாருக்கும் விருப்பம் உண்டு. அதை யாரும் இல்லை என்று சொல்லாதீர்கள். எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிற ஒன்று, அப்படி சமுதாய மனிதனாக ஒரு அங்கத்தினனாக ஏதாவது ஒரு சபையிலே ஒரு தொண்டு நிறுவனத்திலே நீ உன்னை அடையாளப்படுத்துகிறாய் என்றால் அதற்கு நீ சில தியாகங்கள் செய்தே ஆக வேண்டும். பயன்பாடுகளை எல்லாம் சமுதாயத்திடம் இருந்து பெற்றுக்கொண்டு பிழைகள் வருகிற பொழுது இது என் தனிமனித வாழ்க்கை, இதை நீங்கள் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை. இதை நான் தமிழ்நாட்டிலேயே அவர்கள் அரசியல்வாதிகள் இருந்த கூட்டத்திலேயே சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு இலக்கிய அமைப்பினுடைய உறுப்பினன் என்ற அளவிலே இந்த சமுதாயம் எனக்கு எத்தனை கௌரவத்தை தருகிறது. பெரும் கூட்டம் வரிசையிலே நிற்கக்கூடிய ஒரு சபையிலே உணவுக்காக பல பேர் நிற்கிறார்கள். நான் போனால் என்னை கூப்பிட்டு நீங்கள் இங்கே வாங்க, முன்னுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு தட்டு தூக்கி எனக்கு தருகிறார். மனம் ரொம்ப மகிழ்கிறது. இந்த கௌரவத்தை சமூகம் நான் தருகிற பொழுது ஏற்றுக்கொள்கிற நான், சமூகம் என்னை கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீ இது என் தனி வாழ்க்கை கேளாதே என்று சொல்லுகிற உரிமை யாருக்கும் இல்லை.
ஆகவே சமுதாய வாழ்க்கை என்பது லேசான காரியம் அல்ல. சமுதாய வாழ்க்கைக்குள்ளே நீ வந்துவிட்டாலே கவனிக்கப்படுகிறாய். கனி ஜெயராஜாக இருந்தவனை எவருக்கும் தெரியாது. கழக உறுப்பினன் அல்லது கம்பன் கழக உறுப்பினன் அல்லது தமிழ்ச்சங்க உறுப்பினன் அல்லது இந்து மாமன்ற உறுப்பினன் என்று வருகிற பொழுது உலகம் உன்னை கவனிக்கிறது. கவனிக்கிற பொழுது அந்த உலகத்தை திருப்திப்படுத்துகிற வண்ணம் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் வேறு ஒன்றும் இல்லை. மனம், மொழி, மெய் மூன்றாலும் விளைகிற செயல்கள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். மனதிலே நல்லதை நினை, வார்த்தையிலே நல்லவற்றை பேசு. வார்த்தையிலே 4 குற்றங்கள் வரும், அதில் 2 குற்றங்கள் நேற்று சொன்னேன், மற்றொரு சந்தர்ப்பம் வருகிற பொழுது மற்றது சொல்வேன். 4 குற்றங்களையும் திருவள்ளுவர் கண்டிக்கிறார். ஆகவே மனதை தூய்மையானவனாக வைத்துக்கொள். மனம் தூய்மையானால் வாக்கு தன்பாட்டிலே தூய்மையாக வரும். ஏனென்றால் நெஞ்சில் உள்ளதுதான் வாய் வந்து சேரும், அது தவிர்க்க முடியாது. ஒரு சாமியார் என்று சொல்லப்படாது, ஒரு முயல்வார். நான் நேற்று சொன்னேனே, ஒரு துறவு நோக்கி முயற்சியிலே இருந்த ஒருவர் எல்லாம் துறந்து விட்டார். பற்றுக்கள் முதலியவை எல்லாம் துறந்து விட்டு அன்றாடம் பிச்சை எடுத்து உண்பதையே வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார். அவருக்கு இறைவன் சிவனிலே நம்பிக்கை உள்ளவர். அப்போ ஒரு வீட்டு வாசல்லையும் போய் அம்மா பிச்சை என்று அவர் கேட்க மாட்டார், சிவாய நம என்பார், அவ்வளவுதான். அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த வீட்டில் இருக்கிற பெண்களோ யாரோ உணவு கொண்டு வந்து போடுவார்கள். அந்த சிவாய நம சத்தம் கேட்டவுடனே அதை வாங்கி சாப்பிடுவார். இது இவருக்கு ஒரு வழக்கம். அந்த ஊரில் இவருக்கு ஒரு சாமியார் என்று ஒரு பெயர் இருந்தது. ஒரு நாள் இவர் அப்படி சிவாய நம என்று சொல்லி பிச்சை வாங்கி கொண்டு வருகிறார். ஒரு வீட்டு வாசலிலே வந்து சிவாய நம என்றார். திண்ணையிலே ஒரு குழந்தை படுத்திருந்தது, சின்ன குழந்தை. தாய் கிடத்தி விட்டு உள்ளே போயிருந்தாள். அந்த குழந்தையினுடைய கையிலே ஒரு வெள்ளி செம்பு. சாமியாருக்கு வீட்டில் தண்ணி குடிக்கிறதுக்கு மடத்தில் ஒரு பாத்திரமும் இல்லை. இங்கே வெள்ளிச்சம்பு, இங்கே பாத்திரம் இல்லை, இங்கே வெள்ளிச்சம்பு. இதுதானே நம்ம பழுதாக்குற சூழல். சாமியார் சுற்றுமுற்றும் பார்த்தார், வீட்டில் ஒருத்தரும் இல்லை, இருக்கிறது கைக்குழந்தை, வெள்ளிச்சம்பு அனாதையாக கிடக்கிறது. அனாதைகளுக்கு உதவி செய்ய வேண்டாமா? செம்பை தூக்கி தன் பையிலே வைத்துக் கொண்டார். விறுவிறென்று போய்விட்டார். இரவு முழுவதும் சாமியாருக்கு தூக்கமில்லை. நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க, பொய் களவில்லாமல் சீவிக்கிறத போல நிம்மதி வேறொன்றும் இல்லை. இல்லாட்டி ரொம்ப ஆயத்தமாக இருக்க வேணும். எவன் என்ன கேட்பான்னு எப்போ சொல்ல. நான் சொல்கிறது உண்மை சொல்கிறது தான் உள்ளத்துக்குள்ள சுலபமான வேலை. பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். அது ஏன் இப்படி கஷ்டப்பட்டு சொல்கிறோமோ தெரியே. ஓயலுக்கு என்ன ரிசல்ட்ஸ்ண்டா சும்மா பொய் சொல்கிறது. இவன் 3 பாடம் தான் பாஸ் பண்ணியிருப்பான், 5 பாடம் பாஸ் பண்ண. என்ன பாடம்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்னு அடிச்சு விட்டுருவான். இவனோ இந்த கேட்டவன் எமகாதகன், அவன் ஞாபகம் வச்சிருந்து அடுத்த 3ஆம் மாதம் ஓயல் என்ன ரிசல்ட்ஸ் சொன்னீங்கன்னுவான். ரெடியாக இருக்கணும் இவனுக்கு சொன்னது. ஏன்னா நாங்கள் 5 பேருக்கு 5 ரிசல்ட் சொல்லியிருப்போம். இதெல்லாம் அனுபவம் பேசுது பாருங்க நீங்க. இவனுக்கு கெமிஸ்ட்ரி செய்யணுவோம், இவனுக்கு ஃபிசிக்ஸ் செய்யணுவோம். இவன் திடீர்னு அடுத்த 6ஆம் மாதத்தில் என்ன ரிசல்ட்ஸ் என்று கேட்டோன்னே தட்டுமாறும் பாருங்க கிடந்து. உண்மையண்டா எப்பவும் உண்மைதான். அதில் தயார் பண்ணி வச்சு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இலங்கை இராணுவம் வவுனியாவிலே என்னை கைது செய்த பொழுது ஒரு காலத்தில் சும்மா சொல்லலாம், நானும் ஒரு தியாகி என்று ஒரு நாள் சிறையில் இருந்தபடியால் அவர்கள் செய்த வேலையை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்ன செய்தார்கள் என்றால், ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப கேட்டார்கள். அது பெரிய கொடுமை பாருங்க. அதாவது நான் பிறந்த நாள் தொடக்கம் வவுனியாவில் வந்து அம்பிட்ட நாள் வரைக்குமான கதை ஒருத்தன் வந்து ஒரு நாள் முழுக்க கேட்டான். நானும் ஞாபகப்படுத்தி என்னால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டேன். முடிஞ்சது விஷயம் படுத்த அடுத்தவன் வந்து அடுத்த நாள் அதே கதையை கேட்குறான். பிறகு இன்னொருத்தன் வந்து அடுத்தவன் அதே கதை, கொழும்புக்கு வந்தால் இங்கே பிடிச்சுன்னு போய் வச்சு அதே கதை. இது ஏன் இப்படி கேட்குறாங்க? லூஸா இவங்கள் எல்லாம் எழுதியும் வர வச்சுட்டான். ஏன் கேட்குறாங்கன்னு கேட்டால், அப்படி கேட்குற பொழுது நான் பிறகுதான் அவங்களுடைய நுட்பம் கண்டுபிடிச்சேன். அவர்கள் என்றால் ஒன்றை திரும்ப திரும்ப கேட்டால் பொய் சொல்லுகிறவன் கட்டாயம் மாறி சொல்லுவான். உண்மை சொல்கிறவனிடம் கண்டுபிடிச்சிடலாம், அவன் அதையே தான் சொல்லுவான். உண்மை எப்பவும் ஒன்று தான், பொய் பலவல்லவா. ஆகவே பொய் சொல்வதுதான் உலகத்திலே கஷ்டமான காரியம். ஆகவே வாக்கை சுத்தப்படுத்திக் கொள்வது அது ரொம்ப முக்கியம். சமுதாயத்துக்குள்ளே வருகிற பொழுது வாக்கு தூய்மை. சமூகம் எனக்கு மதிப்பு தருகிறது, ஆகவே நான் சமூகத்துக்கு பணிந்து நடக்க வேண்டும். மன தூய்மை, வாக்கு தூய்மை, செயல் தூய்மை. இந்த 3 தூய்மையோடும் நீ இருந்தால் உலகம் உன்னை போற்றும், உலகம் உன்னிலே அன்பு செலுத்தும். நாங்கள் இப்போ உலகத்தை திட்டுறது பாருங்க. உலகம் நம்ம இவங்களெல்லாம் பச்சை கல்லர் பாருங்கண்டா, நான் கல்லன் என்று அர்த்தம், அவ்வளவுதான். எல்லோரும் நல்லவரே என்று பழைய ஒரு சினிமா பாட்டு இருக்கு, அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும்.
எல்லோரும் நல்லவர் தான், ஒருத்தரும் கெட்டவன் இல்லை, எல்லாரும் நல்லவன் தான். நாம கெட்டவனானோடனே இங்கே எல்லாம் கெட்டவனா தெரியுது. அப்போ உலகத்திலே நான் அன்பு காட்ட, நான் தூய்மையாக இருந்த உடனே உலகம் என்னிலே அன்பு செய்யும், நான் அன்பு செய்வேன், என் பொருளை சமுதாயத்துக்கு கொடுப்பேன், பற்று குறையும், துறவு தொடங்கும், துறவிலே விரதம் இருந்த உடனே நான் அகலும், நான் அகல உடனே நிலையாமை விளங்கும், நிலையாமை விளங்கின உடனே துறவு வரும், துறவு வந்தோடனே மெய்யுணரப்படும், அவா அறுத்தோடனே ஒருவன் துறவியாகிறான் என்ற செய்தி நேற்று நான் சொன்ன தொடர்ச்சி. இப்போ அறம் 2 கூறுடையது என்று நான் நேற்று சொன்னேன். அறத்துக்கு 2 கூறு. இந்த 2 கூறிலே நான் சொல்லுகிறது இருக்கிறதே, அதாவது துறவு என்ற எல்லைக்கு வந்தவனுக்கு மன தூய்மை மிக முக்கியம். அந்த விஷயத்தை சொல்லிட்டு இடையில விட்டுட்டேன். இந்த செம்ப களை எடுத்து கொண்டு போனவர் இருக்கிறாரே சாமியார், செம்ப களை எடுத்துக்கொண்டு அவர் போயிட்டார். போனா ராத்திரி பூரா அவருக்கு தூக்கம் இல்லை. ராத்திரி பூரா தூக்கம் இல்லாத சாமியார் என்ன பண்ணினார், இதே நினைச்சு ஆறாம் கண்டுபிடிச்சிருப்பானோ, ஆறுங்களை எடுத்ததை கண்டுட்டானோ, இதே எண்ணமா இருந்தார். அடுத்த நாள் திருப்பி பிச்சைக்கு வந்தார். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் இருந்து ஓம் சிவாய நம என்றார். அப்படி சொல்லி சொல்லி இந்த வீட்டுக்கு கிட்ட வர வர மனுஷனுக்கு ஹார்ட் படக்கு படக்கு படக்குன்னு அடிக்குது. இந்த அடி விடுவதோ சோறு விடுவதோ தெரியலன்ற தவிர அந்த வீட்டு வாசலுக்கு கிட்ட வந்தோடனே தன்னை மறந்து அந்த சொல்றதான் வச்சுக்கொண்டு ஓம் செவ்வாய நம என்றார். ஏனென்றால் நெஞ்சில் உள்ளது வாய் வந்து சேரணும், தவிர்க்க முடியாது. மனதிலே ஒன்றை நினைத்து விட்டால் அதுதான் ஔவையார் அறம் செய்ய விரும்பு என்றார். செய் என்று கூட சொல்லவில்லை, சொல்லென்று கூட சொல்லவில்லை, விரும்பு. மனதுக்குள்ளே ஒரு நல்ல கருத்தை நீ புதைத்து வைத்து விட்டாயானால் அது வித்து போல முளைத்து முளைத்து சொல்லாக விளைந்து செயலாக விளைவது சர்வ நிச்சயம், சர்வ நிச்சயம். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ திருவள்ளுவர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இது ஒரு மனித வாழ்க்கைக்கு தெம்பு தருகிற ஒரு குறள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ, நீ நினைத்ததை நினைத்தபடி அடைய முடியும். நான் சொல்வது திருவள்ளுவர் தேவையில்லாத ஒரு சொல் போட்டிருக்கிறார். எண்ணிய எய்துவர் போதாதா? எண்ணிய எய்துவர் போதாதா? எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், நினைத்ததை நினைத்த மாதிரி பெறுவார்கள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? நினைத்ததை பெறுவதல்ல, நீ என்னென்ன விதமாக நினைக்கிறாயோ அந்தந்த விதமாக உனக்கு அது வந்து சேரும். யாழ் இந்து கல்லூரியிலே படித்த பொழுது அந்த ஞாபகத்தை அவர்கள் உண்டாக்கினார். யாழ் இந்து கல்லூரியில் படிக்கிற பொழுது நான் ஒரு மக்குமானவன். அதை பிரகடனப்படுத்துவதிலே எனக்கு எந்த கவலையும் இல்லை. அப்படி இருந்த நான் யாழ் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது, அதாவது ஒருவன் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடுவதானால் அதை முதல் மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். நான் விட்ட இடத்துக்கு வந்துட்டேன். இந்த எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் சொன்னாரே திருவள்ளுவர், அதை ஏன் சொல்கிறேன் என்றால், யாழ் இந்து கல்லூரியிலே படிக்கிற பொழுது எனக்கு தமிழ் பகுதியில் தான் ஆர்வம். ஆனால் நான் விஞ்ஞானமானவன், ஏஎல் வரைக்கும் மேத்ஸ் படித்தவன். என்னை அங்கே இந்து கல்லூரியில் இருக்க மட்டும் நான் ஒரு கெட்டிக்கார மாணவன் இல்லை. அதனால எனக்கு பள்ளிக்கூடத்திலே எனக்கு ஒரு பெயரும் இல்லை. நான் பள்ளிக்கூடத்துக்கு வராட்டி கூட வாத்தியாருக்கு தெரியாது, அப்படி ஒரு உத்தம மாணவன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை, நான் எனக்குள்ளே ஒரு பிற்காலத்தில் ஒரு பேச்சு திறமை ஏதோ விதத்திலே அங்கே கொஞ்சம் அப்படி அப்படி வந்துட்டுன்னு வைங்க, அது ஏதோ கடவுள் போட்ட பிச்சை. இந்து கல்லூரியிலே நான் ஒரு பெயர் எடுக்க வேண்டும், இதுதான் என்னுடைய அந்த வயசு லட்சியம். சத்தியமாக சொல்கிறேன், பைத்தியமாக தெரிஞ்சேன். ஆனால் கொடுமை என்னவென்று கேட்டால், நான் இந்து கல்லூரியில் இருக்கிறேன், எனக்கு திறமை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. ஆசிரியர்களுக்கு நான் மிக முக்கியமாக சொல்லுகிறேன், மாணவர்களுடைய திறமையை தேடி எடுத்து வெளிக்கொணர பாருங்கள். என்ற பிள்ளைகள் ஒரு வயசிலே தவிப்பார்கள், தங்கள் ஆற்றலை வெளிக்கொணர தவிப்பார்கள். நாங்கள் கெட்டிக்காரனாக பார்த்து தான் பிடிச்சு கொண்டே விடுவோம். எல்லாரிடமும் ஒரு கெட்டித்தனம் உண்டு, அதை மறக்கக்கூடாது. எங்கள் இந்து குலத்திலே சபாலிங்கம் ஒரு பெரிய பெரிய பிரின்சிபல். அந்த அதிபர் ஒரு நாள் வந்து நின்று எங்களோட ஒரு மீட்டிங், 6வது வந்து ஒன்று செய், ஒருத்தன் பேசு, ஒருத்தன் பாடு என்று கூப்பிட்றாரு. எனக்கு வெக்கமும் கூச்சமும், நான் ரொம்ப கூச்சப்பட்டாள். அப்பவும் தான் இப்பவும் தான். என்னால் நான் அன்றைக்கு எழும்பி இருந்தால் அவர்கள் வியக்கும் வண்ணம் பேசி இருக்க முடியும். ஆனால் என்ன ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறார்கள். ஒருத்தர் நீ வாங்க, நீங்கள் வந்து செய்யுங்க, நீங்கள் வந்து செய்யுங்க, என்ன ஒருத்தரும் கூப்பிட்றான் இல்லை. என்னன்னா அப்படி ஒரு சக்கடை. பேசாமல் இருந்துட்டேன். எல்லாரும் விட்டு சரி அப்போ அடுத்த முறை நாளும் வந்து செய்யுங்கன்னு அந்த அதிபர் சொல்லி அனுப்புகிறார். என் நெஞ்சம் குத்திச்சுது பாருங்க, என்னால் முடியலை என்று. 2 ஆண்டு ஓயல் எடுத்து என்னால் அதை பூர்த்தி பண்ண முடியல. ஸ்கூலுக்கு வெளியில் வர வேண்டி வந்துட்டு 2 தரம் விட்டால் வெளியில் அனுப்பிடுவார்கள். வெளியில் வந்தால் எனக்கு இதே தாகம், நான் எப்படியும் ஏழ் வகுப்பிலே இணைய வேண்டும். இன்றைக்கு சுயசரிதையாக கிடக்குது, இணைய வேண்டும். வேறொரு காரணத்துக்காக இல்லை. நான் அப்போ மனதில் நினைப்பேன் பாருங்க. இடையில கொஞ்ச நாள் ஒரு வேலையில் கொண்டு போய் எங்கள் அப்பா விட்டுட்டார்.
அப்போ அந்த வேலையில் இருந்து கொண்டு நான் ரோட்டில் நிற்கிற பொழுது, போகிற பொழுது, வர்ற பொழுதெல்லாம் இந்து குளத்துக்குள்ளே நான் திரும்பி போக வேண்டும். எனக்கு அந்த பிரயோகங்களே மதிப்பு. எங்களுடைய ஆசிரியர் அதிபர்கள் அந்த பழசுகளை சொல்லி சொல்லி எங்களுக்கு ஒரு உண்டாக்கி வச்சுருந்தார்கள். காந்தி வந்து நின்று பேசின இடம், விவேகானந்தர் வந்து நின்று பேசின இடம், இந்த இடத்தை காட்டுவார் எங்களை பிரின்சிபல். எனக்கு அதில் நான் நின்று பேச வேணும், அப்படி மனதில் கற்பனை பண்ணுவேன் பாருங்கள், இதில் நின்று நான் பேச வேணும். அவள் எனக்கு பிடிச்ச டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாம் இருக்கணும், அவர் அந்தந்த சீட்டில் அங்கங்கே இருக்க வேணும், இப்படி நினைப்பேன். நான் அந்த காட்சியே கற்பனையில் கொண்டு வருவேன். இது எனக்கு பிறவி குணம். ஏதாவது ஒன்று தொடங்கிட்டா கம்பன் விழா எனக்கு முன்னுக்கே என் மனதில் முடிஞ்சிடும். அப்படி மனதில் நினைப்பேன். நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், பிறகு நான் இந்து கல்லூரிக்கு பழையபடி போய் ஏஎல்ஏ சேர்ந்து நான் எனக்கு பேசுகிற அந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன் பாருங்க. நான் எங்கெங்கே ஆறாறு எப்படி இருந்து கேட்பார்கள் என்று நினைச்சனோ அங்கங்கே அவர்கள் இருந்து கேட்டார்கள். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்வார், எண்ணியாங்கி எய்துவ. எண்ணிய எய்துவ அல்ல, நீ நினைச்ச மாதிரி அடையலாம். சும்மா ஒன்றுக்கும் சோர்வடையாதே. நீ நினைச்சால் நினைச்சது நினைச்சபடி உன் கைக்கு வரும். ஆகவே நினைப்பு என்பது ஒரு செயலினுடைய அத்திவாரம், அதை மறந்து போகாதீர்கள். அதுதான் மன தூய்மை. அதற்கு பிறகு அது வாக்கிலே வரும், வாக்கின் தூய்மை செயலிலே வரும். ஆகவே மனதை சுத்தப்படுத்த என்று ஔவையார் சொன்னதுக்கு காரணம், அறத்தை விரும்பு என்று சொன்னதுக்கு காரணம், விரும்பிட்டா அது செயலாயிரும். இந்த அறத்தை தெளிவுபட திருவள்ளுவர் வகுக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு அன்றைக்கே சொன்னேன், இல்லறம் துறவரம் அறத்தினுடைய 2 கூறு முடிந்து போய்விட்டது. இப்போ அறத்துப்பாலை முடித்திருக்க வேண்டும் திருவள்ளுவர். அந்த இடத்தை நீங்கள் தயவு செய்து கொஞ்சம் ஒரு மேல்நிலையாக நின்று சிந்தியுங்கள். அறத்துப்பால் என்றால் எங்களுக்கு தெரிந்து நம்முடைய தமிழ் பண்பாட்டிலே இல்லறம் துறவரம், இல்லறம் சொல்லியாகிவிட்டது, துறவரம் நேற்று சொல்லி முடித்து விட்டேன். அப்போ அறத்துப்பால் முடிஞ்சது. ஆனால் திருவள்ளுவர் முடிக்கிறார் இல்லை. அது நித்யானந்தா அவர்கள் சொன்னார். அது நான் நினைச்சது அவர் சொல்லால வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னென்றா பாருங்க, திருக்குறள் என்றால் அந்த குறள் தர்ற தர்மம் தான் தர்மம் என்று நினைக்காதீங்க. அதை அடுக்கி இருக்கிறதுலேயே ஒரு தர்மம் தெரியும். நேற்று சொன்னேன் அல்லவா, அதை அடுக்கி இருக்கிற விஷயம் தெரிந்தாலே தர்மம் தெரியும். அது மாதிரி ஒரு அதிகாரத்துக்குள்ள போனால் 10 குறள் வச்சிருக்கிற முறையில் ஒரு தர்மம் தெரியும். அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்ல முடியாது. பரிமேலழகர் கூட சிலது சொல்ல, ஒரு அதிகாரத்துக்கு அடுத்தது ஏன் வச்சது என்று சொன்னாரே தவிர இந்த மொத்த வரிசை பரிமேலழகர் சொல்ல இல்லை. நாம் தேடி எடுப்பதற்கு அந்த சுரங்கத்துக்குள்ளே என்ன 1000 தங்கம் கிடக்கிறது. இப்போ அறத்துப்பால் முடிந்த, அறத்திலே இல்லறம் முடிந்தது, துறவரம் முடிந்தது. இப்போ எங்கே கொண்டு வந்து அந்த அறத்துப்பாலை முடிச்சிருக்கணும். திருவள்ளுவர் முடிக்காம இன்னொரு இயலை கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் நான் இன்றைக்கு சொல்ல போகிற இயல், ஊழியல் என்று இயல். ஒரே ஒரு அதிகாரம், ஒரு இயல். ஒரு வகுப்புக்கு ஒரு மாணவன் மாதிரி ஒரு அதிகாரம், ஒரு இயல். மற்ற 10 அதிகாரம் 15 அதிகாரம் 20 அதிகாரம் போன இயல் எல்லாம் போய் ஒரு இயல். அந்த இயலுக்கு பெயர் ஊழியல். அதில் ஒரே ஒரு அதிகாரம், ஊழி என்ற அதிகாரம். பெரிய விஷயம் பாருங்கள். நான் வியந்து பாராட்டி இருக்கிற எங்களுடைய மூதாதையர்கள் நமக்கு தந்த சொத்து இந்த விதி கொள்கை. அதை மட்டும் நாம் சரியாக விளங்கிவிட்டோமானால் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே நாம் வென்று விடுவோம். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்ல வருகிறார். இது ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார்? இது அடுத்த கேள்வி. மற்றதெல்லாம் நீங்கள் புத்தகத்தில் பார்க்கலாம் அல்லவா, புத்தகத்தில் பார்க்க முடியாதானே நான் சொல்ல வேணும். இவ்வளவு பாராட்டுற பொழுது அதுக்கு கொஞ்சமாவது பொருத்தம் கொண்டு காட்டணும்னு ஒரு ஆசை வருகிறது. என் வாத்திமார் சொன்னதான் உண்டு, நான் சொல்றது பாருங்க, என் ஆசிரியர்கள் சொன்னது தான். என்ன செய்கிறார்கள், இப்போ அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த அறம் பொருள் இன்பம் இது வச்ச முறை சரியா என்று பின்னுக்கு ஒரு தர்க்கம் தொடங்கிச்சு. அறிவாளிகள் மத்தியில் தொடங்கிச்சது. சில பேர் சொன்னார்கள் அப்படி இல்லை, இப்படி வச்சிருக்கப்படாது, அறம் பொருள் இன்பம் வச்சிருக்கப்படாது, முதல் இன்பம் வச்சு பிறகு பொருள் வச்சு பிறகு அறம் வைக்க வேணுமா என்றாலும் படிகள் அப்போ தானே விரும்பி படிப்பாங்களாம். காமத்துப்பால் என்று தொடங்கினோடனே படியின் புத்தகத்திலிருந்து வந்திருப்பான். எனக்கு ஒரு ஆசை, அடுத்த முறை காமத்துப்பால் தொடர் சொற்பொழிவு செய்ய வேணும் என்று. என்ன அந்த படிகள் இல்லை என்ற குறையை நீக்கிறதுக்கு. அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த 3 பாலை ஏன் திருவள்ளுவர் இப்படி அடிக்கினார்? அறம் பொருள் இன்பம். நம்முடைய மூதாதையர்கள் பாருங்கள், எதை செய்தாலும் இந்த தமிழர் பண்பாடு, தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று சொல்கிறோமே, அது என்ன குணம் என்றால் சில பேர் சொல்கிறான் இப்போ காட்டி கொடுக்குற குணம் உண்டு. அது இல்லை. நமக்கென்று சில முத்திரை பண்புகள் உண்டு. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொந்த விழுமியங்கள். அதிலே ஒன்று, உயர்ந்தவற்றுக்கு முதலிடம் கொடுப்பது என்பது நம் பண்பாடு. இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அது குலைகிறது. என்னவென்றால் வரிசை என்று ஒரு சொல்லை பயன்படுத்தினார்கள் தமிழர்கள். வரிசை என்று ஒரு சொல், எதை முன்னுக்கு சொல்வது, எதை பின்னுக்கு சொல்வது. இப்போ ஒரு பெரியவர் வருகிறார், அடவரோடு சேர்ந்து அதுக்கு அடுத்த ஸ்டாண்டர்டில் ஒருத்தர் வருகிறார் என்றால் முதல் பெரியவரை வரவே. இதில் இந்த பிரிவு உண்டாக்குறோம், சமுதாயத்துக்குள்ள பிரிவு உண்டாக்குறோம், கதை பேசப்படாது. சமுதாயத்துக்குள்ள பெரியவன் பெரியவன் தான். பெரியவனை நீ தனிச்சு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் சின்னவன் பெரியவனாகவன் என்று நினைப்பான்.
சமத்துவம் பேசுகிறேன் என்று பெரியவனும் சரிதான் சின்னவனும் சரிதான், ரெண்டு பேரும் ஒரே சீட்டில் இருங்க வேண்டாம். சின்னவன் ஏன் பெரியவனாக நினைக்க போகிறான்? பெரியவனே யோசிப்பான், நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு பெரிய இடத்துக்கு வந்திருக்கோன்னு, நானும் சின்னாலே இருந்திருக்கலாமே. சமசீத்தானே கிடைக்குது. இப்போ கல்யாண வீடுகள் அப்படித்தானே. முந்தைய யாழ்ப்பாணத்தில் செம்பு கொடுக்குறதுலேயே சண்டை தொடங்கிடும். செம்பு கொடுக்குறதுலேயே சண்டை தொடங்கிடும். சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி, தாலி கட்டினோடனே சாப்பாட்டுக்கு செம்பு கொடுக்குற வர்ற பொழுது பாப்பின ஆறு வந்தவக்குள்ள பெரியவர் யாருன்னு பார்த்து அவர்கிட்ட தான் செம்பை கொடுக்குறது. செம்பு அவர் கையெழுகிறாரோ இல்லையோ, உன்னை நான் மதிக்கிறேன் என்பதற்கான அடையாளம். சமூகம் அதை அங்கீகரிக்கும். அதில் யாராவது ஒரு பெரியவன் இருக்க சின்னவன்கிட்ட செம்பு கொடுத்துட்டான், அவர் விளக்கிட்டு போயிடுவார். இந்த வீட்டில் எனக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை. ஏனென்றால் வரிசை பேணாத சமுதாயத்திலே பண்பாடுகள் நிற்காது. இப்போ கல்யாண வீடுகளில் எல்லாரும் இப்படி நிற்கிறோம், தட்டையந்தி நிற்கிறோம். அதில் பெரியவன் சின்னவனோட ஒரு பேச்சும் இல்லை. எவன் முந்துறானோ அவன் பெரியவன். இப்போ உலகமும் அப்படித்தானே. எங்கே எவன் முந்துறானோ அவன் பெரியவன். பெரிய பிரின்சிபல் பின்னுக்கு நிற்பார், பெடியன் முன்னுக்கு நின்று அப்போ தான் சாப்பிட்டு கொண்டிருப்பான். தமிழர் பண்பாட்டிலே அது இல்லை. பெரியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். எனக்கு ஒழுங்கைக்குள்ள இறங்க பயமாக இருக்கு. இன்றைக்கு புத்தி முழுக்க ஒரே மந்தமாக இருக்கிறபடியால் அந்த இடம் வர்றபடியால் சொல்லுகிறேன். நீங்கள் ஞாபகம் வச்சு கொடுங்க. அந்த முப்பாலை ஏன் இப்படி அடிக்கினார்கள் என்பதுதான் கேள்வி. ராமாயணத்திலே ஒரு இடம், இந்த நான் சொல்கிறேன், இந்த பண்பாட்டை நாங்கள் எப்படி பேணுகிறோம் என்று காட்டுவதற்கு சொல்லுகிறேன். கோசலை, ராமன் காட்டுக்கு வந்து விட்டான். பரதன் தாய்மாரையும் கூட்டிக் கொண்டு காட்டுக்கு வருகிறான். ராமனை திருப்பி கூட்டிக் கொண்டு போவதற்காக வருகிறான். குகன் பார்த்து கோபித்து சண்டை பிடித்த இந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொன்ன கதைகள் தான். இப்போ கங்கையை கடக்க வேண்டி இருக்கிறது. எல்லாரையும் குகனுடைய படகிலே கடத்து கொண்டு வந்து மற்ற பக்கத்துக்கு இறக்குகிறார்கள். அப்படி இறக்குகிற பொழுது 3 தாய்மாரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கோசலை, கைகை, சுமத்திரை. அவர்களும் வருகிறார்கள், கைகையும் வருகிறார்கள். படகுல ஏற்றியாச்சு. குகன் தான் படகோட்டுகிறான். இப்போ படகுல வந்து ஏறுற பொழுது இந்த கோசலை முன்னுக்கு வந்து ஏறினால், கைகை சுமித்திரை ஏறினோடனே இந்த குகன், அவனுக்கு இதில் ஆக்களை ஆறுன்னு தெரிய இல்லை. அவன் கேட்டான், இந்த அம்மா ஆறுன்னு கேட்டான். முன்னுக்கு கோசலை வருது, இந்த அம்மா ஆறுன்னு கேட்குறான். கம்பன் பாட்டு அமைக்கிறான் பாருங்க. அந்த பாட்டை கவனிச்சு பாருங்க. சுற்றத்தார் தேவரோடு தொலை நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தால் குருசில் இவர் யார் என்று குகன் வினவ. பழைய பாட்டு விளங்காதுன்றினம். எனக்கு என்ன மாதிரி இதுக்கு பொருள் சொல்ல வருமா? சுற்றத்தார் தேவரோடு தொலை நின்ற கோசலையை, ஒரு பக்கம் சுற்றத்தார்கள் நின்று தொழுகிறார்களாம் கோசலையை. அம்மா ராமனை பெற்றவள் அல்லவா நீ, அவர்கள் தொழுகிறார்களாம். மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்களாம். மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்களாம். ஐயோ, திருமாலை வயிற்றிலே பெற்றெடுத்த தாயல்லவா நீ என்று தேவர்கள் மேலே நின்று தொழுகிறார்கள். கீழே நின்று சுற்றத்தார் தொழுகிறார்கள். சரி, அப்போ மேலே நின்று தேவர்கள் தொழுகிறார்கள், கீழே நின்று சுற்றத்தவர்கள் தொழுகிறார்கள். இதை சொல்றான் கம்பன். அப்படி தொழத்தக்கதாக நிற்கிறாள் கோசலை. அவளை தொழுது, யார்? குகன் தொழுது நோக்கி குறிப்பாக பார்த்து இது யார் என்று கேட்கிறான். இதுதான் பாட்டு. திருப்பி சொல்லுகிறேன், பாட்டிக்காரங்கள். சுற்றத்தார் தேவரோடு தொலை நின்ற கோசலையை தொழுது நோக்கி கொற்றத்தார் குருசில், பரதனை பார்த்து கொற்றத்தார் குருசில் இவர் யார் என்று குகன் வினவ. வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி. தசரதனுடைய வீட்டு வாசல் முற்றத்திலே அரசர்களுடைய கியூ நிற்குமா இவனை பார்த்துட்டு போறதுக்கு. அப்படி வசதி சிறக்க வாழ்ந்தவன். வேந்தர் வைகும் முற்றத்தான் முதல் தேவி, மூவுலகும் ஈந்தாரை மூவுலகும் ஈன்றானை முன்னின்றானை பெற்றத்தாள் பெரும் செல்வம் யான் இழந்ததால் பெரிய துறந்த பெரியல் என்றான். அறிமுகம் முடிஞ்சது. உரையாசிரியர்கள் வந்து இந்த பாட்டை பிடிச்சு கொண்டார்கள். இதில் ஒரு பிழை இருக்குன்றார்கள். அதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். என்ன பிழை? கம்பர் ஒரு பிழை விட்டு விட்டார். என்ன பிழை விட்டு விட்டார்? என்னென்று பாட்டு தொடங்குது? சுற்றத்தார் தேவரோடு தொலை நின்ற கோசலை. இப்போ சுற்றத்தார் மானுடர்கள், மேலே நிற்கிறவர்கள் தேவர்கள். இதில் ஆற முன்னுக்கு சொல்லி இருக்க வேணும். தேவர்களைத்தான் முதல் சொல்லி இருக்க வேண்டும். கம்பன் தப்பு பண்ணிட்டானே, தேவர்களை சொல்லாமல் சுற்றத்தாரை சொல்லிவிட்டானே, அப்ப வரிசை தவறி விட்டதே, இது தப்பல்லவாண்டி இதுல ஒரு நுட்பம் பிடிச்சான் ஒருத்தன் பாருங்க. சுற்றத்தார் தேவரோடு தொலை என்று சொல்லியிருக்கப்படாதே, தேவரோடு சுற்றத்தார் தொலை நின்ற கோசலை என்றல்லவா சொல்லி இருக்க வேண்டும். தேவர் பெரியவர்களை பின்னே போட்டு சுற்றத்தாரை முன்னே போட்டு விட்டானே, வரிசை போச்சே என்றான் ஒருத்தன். அப்போ கம்பனை காப்பாற்ற வேண்டியது உரையாசிரியருடைய கடமை அல்லவா? உரையாசிரியர்கள் வந்து சொன்னார்கள், அதில் ஒன்றும் தப்பில்லையப்பா, அவன் கம்பன் சொன்னது சரிதான். என்ன சரி? தேவர்கள் பெரியவர்கள், அவர்களை 2வதா போடலாமா? அதுக்கு உரையாசிரியன் சொன்னான், இப்போ 2 பேரும் என்ன செய்கிறார்கள்? தேவர்களும் கோசலையை கும்பிடுகிறார்கள்,
சொந்தக்காரரும் கும்பிடுகிறார்கள். அது அது அதுக்கு விளங்குச்சுதான்னு கேட்டான். ஓமண்டாங்க. இப்போது சொந்தக்காரன் எல்லாம் என்ன சொல்லி கும்பிடுறான்னு தெரியுதா உங்களுக்குன்ட்டு கேட்குறான் உரையாசிரியர். சொந்தக்காரன் எல்லாம் என்ன சொல்லி கும்பிடுறான் என்றா, கோசலையே, ராமன் அப்பா சொன்னதுக்காக காட்டுக்கு வந்தவன், அவன் யார் கூப்பிட்டாலும் வரமாட்டான், பாவம் காட்டுக்குள்ளே துன்பப்பட போகிறான், நீ கூப்பிட்டால் வந்துடுவான் அம்மா, ஆகவே நீ எப்படியாவது அவனை சொல்லி திருப்பி கூட்டி கொண்டு வாண்டு கும்பிடுறாங்களாம் சொந்தக்காரன். மேலே நின்ற தேவர்கள் என்ன சொல்லி கும்பிடுறாரன்றா, அம்மா நீ கூப்பிட்டா ராமன் வந்தாலும் வந்துடுவான், ராவணவதன் நடக்காது, நமக்கு ஆயுள் காலம் முழுக்க தண்டனை, அவனை தயவு செய்து கூப்பிட்றாதேன்னு கும்பிடுறான். இதை சொல்லிட்டு உரையாசிரியன் சொன்னான், சுயநலத்துக்காக கும்பிடுகிற தேவரை விட பொதுநலத்துக்காக கும்பிடுகிற உறவினர்கள் பெரிதென்றபடியால் கம்பன் சுற்றத்தாரை முன்போட்டான் என்றான். இதுதான் வரிசை. உயர்ந்ததை முன் சொல்ல வேண்டும் என்பது கட்டாயம். திருக்குறளிலேயே பல இடத்திலே பரிமளகர் இந்த நுட்பத்தை சொல்லுவார். ஆகவே இந்த அறம்பொருள் இன்பம் என்ற வரிசை ஏன் அமைக்கப்பட்டது? இன்பத்தை முன்வைத்திருக்கலாமே, பொருளை முன்வைத்திருக்கலாமே என்றெல்லாம் கிளீனாக திட்டமிட்டு செய்த வேலை. அதில் ஒரு பிள்ளை ஒரு கை வைக்க முடியாது. தயவு செய்து கல்வி அதிகாரிகளாக இருக்கிறவரிடம் நான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன், இந்த மரபிலே கை வைக்கிற பொழுது 100 தரம் யோசித்து கை வைக்க வேண்டும். இப்போ சும்மா ஒருத்தர் ஒரு பொது விளக்கம் சொன்னோன்னே டக்குன்னு கையை வச்சுடுறாங்க. இப்போ கிட்டேரியில் கூட ஏதோ பேப்பரில் என்ன அகையனத்தை எங்கே போடுறதோ ஏதோ ஒரு பிரச்சனையில் ரொம்ப சிக்கல்பட்டார்கள். மரபிலே ஒன்றும் அவன் யோசிக்காம, அவன் கல்வியே வாழ்க்கை என்று வாழ்ந்தவர்கள், கல்வி பொழுதுபோக்கு புகழுக்கு என்று வாழ்ந்தவர்கள் அல்ல. ஆகவே அவர்கள் சிந்தித்துத்தான் வைத்திருப்பார்கள். நல்லா நாம அதை தேட வேண்டும். ஏன் அறம்பொருள் இன்பம் வைத்ததென்றால் அதுக்கு காரணம் சொல்லுகிறார் பரிமளகர். அறத்தை ஏன் முன்வைத்தார்கள் என்றால் அதுக்கு பல காரணங்கள் உண்டு. அவர் சொல்றார் என்றால், அறத்தினாலே இம்மை பயன் உண்டாகும், மறுமை பயன் உண்டாகும், வீடு பேறு உண்டாகும். 3ஐயும் தரும் அறம். அறத்தினாலே இம்மை பயன், மறுமை பயன், வீடு ஆகிய 3ம் கிடைக்கும். பொருளினாலே இம்மை பயனும் மறுமை பயனும் கிடைக்கும், 2 பயன் கிடைக்கும். இன்பத்தினாலே இம்மை பயன் மட்டும் கிடைக்கும். ஆகவே 3 பயனுள்ளதை முன்வைத்து 2 பயனுள்ளதை அடுத்ததாக வைத்து 1 பயனுள்ளதை அடுத்ததாக வைப்பதுதான் வரிசை. அப்போ இதை நீ மாத்திரேண்டா மாற்றலாமா? மாற்றி விட்டா என்ன ஆகும்? 1 பயனுள்ள அந்த ரவுடி பயலுக்கு முதல் சோறு கொடுத்து ஜட்ஜுக்கு கடைசியாக சோறு கொடுத்த மாதிரி வந்துடும். ஆகவே அறத்துப்பால் தான் முன்னுக்கு. அது மட்டுமல்ல, இது என்னுடைய உரை, நான் சொல்றேன் பாருங்க. அறம் பதியாத மனதிலே பொருள் வந்து விட்டா அவனைப் போல வஞ்சகன் உலகத்தில் ஒருத்தனும் இருக்க மாட்டான். இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் இதற்கு சான்று. இது நான் இங்கே இல்லை, இங்கேயும் சொல்றேன், தமிழ்நாட்டிலையும் சொல்றேன் பாருங்க. அறம் பதியாத நெஞ்சிலே பொருள் வந்து விட்டால், பொருள் என்பதே தந்திரம் தான் பாருங்க. அதுக்கு எஸ் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு பெரும் பேராசிரியர் அவர் எழுதினார், பொருட்பாலை சார்வரம் என்று எழுதுகிறார். அது முதலறமே அல்ல. உண்மையில் பாருங்க, பொருட்பாலை நாங்கள் அறம் என்று படித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையும் வஞ்சனை. திருக்குறள்லே பொருட்பாலிலே ஒற்று ஒரு அதிகாரம், அதாவது ஒட்டு கேட்க ஒரு ஆக்களை செட் பண்ணி வச்சிருன்றது ஒரு அதிகாரம். இது அறமாகுமா? அரசுக்கு வந்துவிட்டால் ஒற்றர்கள் ரொம்ப அவசியம். ஒற்றர்கள் ரொம்ப அவசியம். ஒரு நாட்டிலே இருக்கக்கூடிய தூதர்கள் எல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றர்கள் என்று சொல்லி ஒரு தூதர்கள் கூட்டத்திலே சார் ராதாகிருஷ்ணன் தத்துவஞானி ராதாகிருஷ்ணன் பேசி ஒரு காலத்தில் பெரிய சண்டையே வந்தது. ஒற்று அவசியம். ஒற்று இல்லாமல் ஒரு நாட்டை நடத்த முடியாது. நீ ஒரு பெரிய நிர்வாகம் நடத்துகிறாயா? பொருட்பால் இன்னொரு முறைக்கு பேச வேணும்னு எனக்கு ஆசை. இப்போவே சீட் புக் பண்ணுறான்னு நினைச்சிடாதீங்க. நான் அதனுடைய பெருமை கருதி சொல்லுகிறேன். நான் அதை இன்னும் கொஞ்சம் தயார் பண்ண வேண்டும். பொருட்பால் ரொம்ப நுட்பமானது. என்றால் நீ நிர்வாகம் நடத்துகிற பொழுது சில வஞ்சனைகளையும் நீ உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் பைத்தியக்காரனாக தர்மம் பேசிக்கொண்டு நீ இருந்தால் உன்னை விட பலசாலி விழுங்கி விட்டு போய்விடுவான். ஆகவே பொருட்பாலிலே வஞ்சனைகளையே, கொலையை இங்கே கண்டிக்கிற திருவள்ளுவர், அறத்துப்பாலிலே கொலையை கண்டிக்கிறவர் பொருட்பாலிலே அரசனுக்கு கொலை செய்யென்று புத்தி சொல்லிக் கொடுக்கிறார். கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் கலை கட்டுதலோடு நேர் ஒரு குறள். என்ன சொல்லுகிறார்? அதுக்கு என்ன பொருள் என்றால், கொடியாரை வேந்து கொலையால் ஒருத்தல் என்று அதற்கு உரை. அதாவது மிக கொடியவன் ஒருவன் இருக்கிறான்னா அவனை தட்டுறதுல வேற தட்டுறதை தவிர வேற வழி இல்லை. இந்த தமிழ் கொஞ்ச காலமாக எங்கள் இனத்துக்குள்ள வந்துட்டு தட்டுறதுன்றது. ஏனென்றால் அவன் இருந்தால் இன்னும் 10 பேரை அவன் கொள்வான். அது நோக்கி அவனை தள்ளி அதுக்கு சொல்லுகிறார் என்றால், பைங்கூழ் களை கட்டுதலோடு நெல்லுக்குள்ளே இருக்கிற புல்லை புடுங்குவது தவிர்க்க முடியாதது. இல்லாவிட்டால் அது நெல்லை பயனற்றதாக்கும். கொலை செய்கின்றார். கொல்லாமை பேசிய திருவள்ளுவரே கொலை செய்கின்றார். ஏனென்றால் பொருட்பால் தர்மமே வேற. அது நமக்கு புரிய வேண்டும். அங்கே வஞ்சனை, சூது இவையெல்லாம் அறம் நோக்கி அங்கீகரிக்கப்படும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
அதை நீ உன்னிஷ்டப்படி செய்யப்பட. அதனால தான் நான் சொல்லுகிறேன் பாருங்க, அறத்தை மனதிலே ஒருவனுக்கு நன்றாக பதித்த பிறகுதான் பொருள் இன்பங்கள் படிப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்டா, பொருள் இன்பங்கள் வஞ்சனையாகவே போய்விடும், ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். அதனாலே தான் அறத்துப்பாலை முன்வைத்தார், பொருட்பாலை அடுத்தது வைத்தார், காமத்துப்பாலை அடுத்தது வைத்தார். இப்ப பாருங்க, இந்த ஊழியல் கொண்டு வந்து வைக்கிற இடம் எங்க என்று கேட்டீர்கள் என்றால் ரொம்ப கவனிச்சு பாருங்க. அறத்துப்பாலினுடைய முடிவிலே பொருட்பால் காமத்துப்பாலினுடைய தொடக்கத்திலே கொண்டு வந்து வைக்கிறார். அந்த அந்த சீட்டை கவனிங்க. அறத்துப்பால் நான் உங்களுக்கு சொன்னேன் அல்லவா, அறத்துப்பால் முன்னுக்கு பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல் முடிஞ்சு ஊழியல், ஊழியலுக்கு அடுத்தது பொருட்பால் தொடங்குகிறது. அப்ப இந்த ஜாயிண்டில் கொண்டு வைக்கிறார். அறத்துப்பால் பொருட்பால் பொருட்பால் இங்க இந்த பக்கம் பொருட்பால் காமத்துப்பால், இங்க அறத்துப்பால். இது இதுல சேர போறதுக்கு நடுவில் கொண்டு வச்சு விட்டார் ஊழை. ஏன் வைத்தார் என்றால் அதற்கு காரணம் இருக்கிறது. ஊழ் என்றால் என்னவென்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய தத்துவம். அது இன்றைக்கு பழைய இந்த புதுமைவாதிகள் அதை கிண்டல் பண்ணுகிறார்கள். தமிழர்கள் இந்த ஊழ் என்று சொல்லித்தான் எல்லாவற்றையும் சகித்து ஒரு புரட்சி இல்லாதவர்களாக ஆகிவிட்டார்கள் என்று. அப்படி அல்ல. ஊழ் தத்துவம் வந்தது, பெரிய வெற்றி வருகிற பொழுது அகங்காரப்படாதே, மாபெரும் தோல்வி வருகிற பொழுது சோர்ந்து போகாதே. இந்த ரெண்டு பலத்தையும் தருவது விதி தத்துவம் நமக்கு. நாங்கள் என்ன செய்கிறோம், பெரிய வெற்றி வந்தோடனே இந்த வெற்றி என்னால் வந்தது என்று நாங்கள் ஆணவப்பட்டு போகிறோம். பெரிய தோல்வி வந்த உடனே இனி நான் நிமிரவே முடியாது என்று விழுந்து போகிறேன். இது ரெண்டையும் உடைப்பதற்கு நமக்கு கடவுள் தந்த அல்லது மூதாதையர்கள் தந்த ஒரு சொத்து தான் ஊழ் என்கின்ற தத்துவம். என்ன சொன்னார்கள், ரொம்ப நுட்பம். அது தத்துவ பகுதிக்குள்ளேயே போக வேண்டிய இயல் இந்த இயல். அதை சொன்னால் நீங்கள் நாளைக்கு வரமாட்டீர்கள்ன்றபடியா நான் சும்மா மேலோட்டமாக வெள்ளை அடித்து பார்க்குறேன். ரெண்டும் இல்லை. என்ன செய்தார்கள் என்றால், உனக்கு வாழ்க்கையிலே இன்பமும் துன்பமும் இதுதான் அனுபவம். அது உண்மையா பொய்யா? வாழ்வென்றாலே இன்பமும் துன்பமும் ஆகிய அனுபவம் நம்மை மாறி 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 தொற்றிக்கொண்டே இருக்கின்றன. இன்பம் வந்தால் மகிழ்கிறோம், துன்பம் வந்தால் வெறுக்கிறோம். இதுதான் நம் இயல்பு. நம் மூதாதையர்கள் இது ஒன்றும் சும்மா இந்த புத்தியால மூளையால கணக்கு போட்டு சொன்ன நினைக்காங்க பாருங்க. யோக காட்சியாலே அவன் இனம் கண்டு சொன்ன விஷயம், யோக காட்சியாலே இனம் கண்டு சொன்ன விஷயம். அவன் என்ன சொல்லுகிறான், நீ உன்னை ஒரு இன்பம் தாக்குகிறதா, அது நீ மற்றவனுக்கு செய்த நன்மைதான் உன்னிடம் இன்பமாக வருகிறது. இதை புரிந்து கொள். உன்னை ஒரு துன்பம் தாக்குகிறதா, நீ என்றோ யாருக்கோ செய்த ஒரு தீமை தான் உன்னிடம் துன்பமாக வருகிறது. மறந்து போகக்கூடாது. ஆகவே எனக்கு இவன் தீமை செய்தான் என்ற பேச்சுக்கே இடமில்லை. பகை சமுதாய இந்த விதி கொள்கையை சரியா விளங்கிட்டா பகை சமுதாயத்தை விட்டு ஓடி போய்விடும். நமக்கு என்ன, நன்மை செய்தவனை ரொம்ப மகிழ்ச்சியோடு அன்பாக அணைவடுத்திக் கொள்கிறோம். ஒரு தீமை நமக்கு ஒருவனாலே விளைந்து விட்டால் அவனை வெறுத்து தள்ளுகிறோம். நன்மையும் உனக்கு அவன் தந்ததல்ல, உன்னை துன்புறுத்துகிற தீமையும் அவன் தந்ததல்ல. இதை அடிப்படையை புரிந்து கொள். இது ரெண்டுமே நீ செய்தது. ஊழ் என்ற சொல்லுக்கு விதி என்ற அர்த்தம். விதி என்ற கொள்கை என்னவென்றால், அவரவர் செய்த செயல், அது நன்மையோ தீமையோ, அவரவர் செய்த செயல் அவரையே வந்து சேரும். இதற்கு நியதி என்று ஒரு பெயர் உண்டு. நியதி. உலகத்திலே உயிரை கடவுள் படைத்து அனுப்புவதற்கு முன்பாக சில ஆயத்தங்கள் செய்கிறார் என்கிறது தத்துவ நூல்கள். இப்போ உயிர் உலக அனுபவத்தை பெற வேண்டும். ஏனென்றால் அது ஆணவமயப்பட்டு மயங்கி கிடக்கிறது. அதை உயிர்ப்பிக்க வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். இறைவன் இந்த உலகத்துக்குள்ளே அதை அனுப்புகிறான். தனுகரண புவன போகங்களை கொடுத்து உலகத்துக்குள்ளே அனுப்புகிறான். இப்போ உலகத்துக்குள்ளே உயிர் இந்த உடம்பு கருவிகளை பெற்று வரப்போகிறது. வருவதற்கு முன்பு இறைவன் ஒரு ஆயத்தம் செய்கிறான். மிக முக்கியமான 2 தத்துவங்களை படைக்கிறான். என்னவென்றால், ஒன்று காலம் என்கின்ற தத்துவம், அடுத்தது நியதி என்கின்ற தத்துவம். இது ரெண்டும் இல்லாமல் உலகத்துக்குள்ளே உயிர் இயங்க முடியாது. நீங்கள் இப்ப நினைக்கிறீங்களே, ஒவ்வொருவரும் இருக்கிறோம் அல்லவா, கடவுள் எனக்கு இந்த பிறவிக்கு இவ்வளவுதான் காலம் என்றதை செட் பண்ணித்தான் என்னை அனுப்புறாரு. நீங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட்டை கண்டாலும் டைம் வந்தோன்னு போக வேண்டியது. அது மட்டும் நாம மனித உணர்ச்சியால முயற்சித்து கொண்டிருக்கிறோம், அது வேற. ஆனால் அந்த விதிச்ச விதின்னு இருக்கிறது, அதுக்கு ஒரு காலம். எப்பவும் பாருங்க, ஒரு வேலை செய்வதற்கு காலம் நியமிப்பது இன்றைக்கும் நிர்வாகத்திலே இயல்பு. ஒரு வேலையை கொடுத்து இவ்வளவு காலத்துக்குள்ளே செய்ய என்று சொல்ல வேண்டும். காலம் நிர்ணயிக்காமல் வேலை செய்ய முடியாது. ஆகவே காலம் முதல் இறைவன் காலம் என்ற ஒரு தத்துவத்தை உருவாக்குகிறான். அது முடிகிற பொழுது எல்லாம் முடிந்து விட போகிறது. 2012 ஒரு படம் ஓட்டி விரட்டுறாங்க. சும்மா விரட்டுற நினைக்காங்க. இன்றைக்கு இந்தியன் நியூஸ் மத்தியானம் கேட்டவர்களுக்கு தெரியும். அண்டவெளியிலே ஒரு மிகப்பெரிய கல் நம் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய கல். அது ஏதோ 20,000 கிலோமீட்டரோ என்னமோ கணக்கு சொன்னாங்க. அது புவியீர்ப்பு விசைக்குள்ள வந்தோன்னா வருகிற கல்லுகள் எரிஞ்சு போமாம். இது அப்படி எரியவும் வாய்ப்பில்லையா.
அந்த கல் வந்து தாக்கி 30,000 சதுர மீட்டர் துளைய போகுதான். கொஞ்சம் பயப்படுத்திட்டு போகணுன்றது எனக்கு ஒரு ஆசை. இல்லை, நாங்கள் பாருங்கள், எங்களை கேட்கவே ஆள் இல்லைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். எங்கள் புத்தியால் உலகத்தில் எல்லாம் கணக்கு பண்ணிடலான் இருந்தால் வந்து வர தொடங்கிட்டுது. இந்த வந்து கொண்டு இருக்குது. அது நான் சொல்கிறது பாருங்கள், விஞ்ஞானிகள். அதனால இப்போ அது அந்த புவியீர்ப்பு இசைக்குள்ளே வருவதற்கு முதல் அதை உடைப்பதற்காக ரஷ்யா அமெரிக்க விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து முயற்சிப்பதாக இன்றைய மத்தியான செய்தி. நான் ஒரு ஆறுதல் எனக்கு என்னென்னா, அது 27ஆம் ஆண்டு தானே தாக்க போகுது. அப்போ தாக்கி நான் என்ன தாக்காட்டிங்கன்னு எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் கவலைப்படுங்க. அப்போ இது எல்லாம் விதிக்கப்பட்ட விஷயங்கள், ஒன்றும் நிரந்தரம் அல்ல. இறைவன் உயிரை உலகத்துக்கு அனுப்புவதற்கு முன்பு அது வினைகளை அனுபவிப்பதற்கான ஒரு காலத்தை தீர்மானிக்கிறான். அதுக்கு பிறகு அந்த காலத்துக்குள்ளே அது அனுபவிக்க வேண்டிய வினைகளை தீர்மானிக்கிறான். அவன் தீர்மானிக்கிற அந்த வினைக்கு பெயர் தான் நியதி, விதி, ஊழ் என்ற பெயர்களாலே சொல்லப்படுகிறது. ஆகவே அதுதான் யோகர் சுவாமி சொன்னாரே, எல்லாம் எப்போ முடிந்த காரியம். ஞானிகளுக்கு அது தெரிகிறது பாருங்க, நமக்கு தெரியல. எனக்கு சொன்னார், விஷக்கடி வைத்தியர் ஒருத்தர் இருந்தார் யாழ்ப்பாணத்தில், சிற்றம்பலம் மட்டும் தெரியுமோ, மகா நிபுணன். அந்த ஆள் இப்போ கனடாவில் போய் சும்மா உட்காந்து கொண்டு இருக்குது. நமக்கு ஏற்பட்ட நட்டங்கள்ல இது ஒரு பெரிய நட்டம். அதாவது அவர் பாம்புக்கு கடிக்கு வைத்தியம் செய்கிற மாதிரி உலகத்தில் ஒருத்தர் சித்தவனை உயிர்ப்பித்துருவார் என்று பெயர் அவருக்கு. விஷக்கடி பரம்பரை வைத்தியம் அவர்கள். அந்த எல்லாம் விட்டுட்டு அவர் போய் அங்கே கனடா பென்ஷன் எடுத்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். அவர் எனக்கு ஒரு முறை சொன்னார், தான் கொட்டடி சந்தியில் நிற்கிறாராம், நல்ல மழை நேரம், மழை பெய்து கொண்டிருக்கிறதாம். ஒரு தேத்தனை கடையில் தான் ஒதுங்கி நிற்கிறாராம். அப்படி ஒதுங்கி நிற்கிற பொழுது அந்த பக்கமாக யோகர் சுவாமி வீதியில் வந்து கொண்டிருக்கிறாராம். அந்த அங்கே வர்ற பொழுது இங்கே ஒரு நாய், அது ஒரு தேநீர் கடை, ஒரு நாய் வந்து அந்த தேத்தனை கடைகளை வந்து எட்டி காலை தூக்கி அந்த அவன்கிட்ட அந்த 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 கணக்கு பண்ணுற முதலாளியிட மேசையில் அப்படி காலை வச்சு இப்படி 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 தலையாட்டுதான். இவனும் அந்த சாப்பாட்டு கடையில் நாய் வந்தால் மற்றவர்கள் அருவருப்பார்கள். ஆகவே இவன் அதை கலைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணால் அது போகுது இல்லையா. திரும்பி திரும்பி காலை தூக்கி வச்சு வச்சு தலையாட்டுறான். இவன் என்ன தொலை அடிக்கிறான், எறிகிறான், ஒன்றும் செய்கிறான், அது போகுதே இல்லையா, நிற்குதான். அப்போ யோகர் சாமி வந்தாராம் மலைக்குள்ளே. வந்தவர் இவனுக்கு கொஞ்சம் யோகர் சாமியில் மதிப்பு. யோகர் சாமி இவனை பார்த்துட்டு சொன்னாரான், டேய் போக போதுரா போடுறா, போக போதுரா போடுறான்டார். இப்படி உத்தரவா சொன்னாராம். இது அவர் கண்ணால் பார்த்து எனக்கு சொன்னார் பாருங்க. இவர் சொன்னோன்னு இவன் பயந்துட்டான். உடனே அலுமாரியை திறந்தான். அவருக்கு வடை இருந்துதான், வடையை தூக்கி போட்டான் நாய்க்கு. அது கவ்வி கொண்டு இப்படி மலைக்குள்ள குறுக்க ஓடிச்சான். ஒரு லோரி வந்து அடித்து செத்து போச்சான். தான் கண்ணால கண்டேன் என்றார். ஊழ். இதுதான் விதி. நமக்கு தெரிய இல்லை. நம்ம காண முடிகிறது, நமக்கு தெரிய இல்லை. ஞானிகளுக்கு தெரியுது, இது போக போகுது. உன்னுடைய கடைசி கடனுக்காக உன்னிடம் வாங்க வேண்டிய பொருளுக்காக நிற்கிறது. அதுக்குரிய லொரி வந்து கொண்டிருக்கு, போட்டு துளை, அது போய் சேரட்டும். ஞானி சொன்னார். ஆகவே நமக்கென்று விதிக்கப்பட்ட ஒரு காலம் உண்டு. அந்த காலத்துக்குள்ளே நாம் அனுபவிக்க வேண்டிய அனுபவம் உண்டு. எவரும் அதில் இருந்து தப்ப முடியாது. இதுதான் அது என்ன, அப்படி இறைவன் ஒரு கொஞ்சம் இன்ப துன்பங்களை அனுபவித்து அவன் தருகிறான் என்றால் அவன் ஒரு கொடியவனாக அல்லவா இருக்க வேண்டும் என்றால் அவன் ஒன்றும் தரையில்லை. நீ ஏதோ ஒரு பிறவியில செய்த தீமையோ நன்மையோ உன்னை ஏதோ ஒரு பிறவியிலே வந்து சேர்கிறது. அப்போ சில பேர் கேட்கலாம், இந்த பிறவியில செய்த தீமை எனக்கு இப்பவே விளையப்படாதா? சில நேரத்தில் விளையும், சிலது அடுத்த பிறவியிலே வந்து விளையும், இன்னும் சிலது எத்தனையோ பிறவி கடந்து வந்து விளையும். மறந்து போகாதீர்கள். அதுக்கு என்ன தத்துவ ஞானிகள்கிட்ட கேட்டாங்க, அது என்ன அப்படி ஒவ்வொரு வினை ஒவ்வொரு விதமாக விளையுமா? வினைக்கும் பக்குவம் உண்டு என்றார். வினை அனுபவமாக வருவதற்கு வினைக்கும் பக்குவம் வர வேண்டும். அந்த பக்குவம் எப்படி வரும் என்றால் அது காலத்தினாலே வரும். இப்ப பாருங்க, மாங்காய் காயாக இருந்த பொழுது பச்சை புளியா புளிச்சுது, அதுவே கனியாக வந்தோடனே இனிக்கிறதா இல்லையா? இடையில என்ன நடந்தது? கொஞ்சம் காலம் போச்சுது, அவ்வளவுதான். கால தத்துவம் அதை பழுக்க பண்ணிட்டது. அதுபோல நம்முடைய வினை, நாம் அனுபவித்த வினை உடனே விளைய வேண்டும் என்பதில்லை. அதுக்கென்று ஒவ்வொரு வினைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த டைம் முடிஞ்சோன்னா அது நம்ம வந்து கடவுள் அதை தருவார், நீ பிடிச்சுக்கோ. அது எப்படி ஒவ்வொரு வினைக்கும் ஒவ்வொரு டைமா? எல்லா வினையும் வினைதானே என்று கேட்டோன்னே ஒரு தத்துவ ஞானி சொன்னால், கீரை விதையை போட்டுப்பார், தேங்காயை விதைச்சுப்பார், கீரை விதை அடுத்த நாளே முளைச்சி நிற்கும், தேங்காய் ஒரு மாதம் கழித்து தான் முளைச்சி வெளியில் வரும். அப்போது அதுக்கு முளைக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. ஆகவே நீ ஏதோ ஒரு பிறவியிலே செய்த இன்ப துன்பங்கள் உன்னை வந்து சாரும். அதுக்கு என்ன தெளிவாக சொன்னான் என்றால், நீ ஒரு பிறவியிலே செய்கிற நல்வினை தீவினை அறம் பாவமாக உன் உயிரிலே பதிந்து மற்றொரு பிறவியிலே இன்ப துன்பமாக விளையும். இந்த தொடர்ச்சியை மறந்து போகாதீங்க. ஒரு பிறவியிலே நீங்கள் செய்கிற நல்வினை தீவினை, நல்லது செய்கிறோம் கெட்டது செய்கிறோம், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக செய்கிறோம், தெரிஞ்சு கொண்டு தான் செய்கிறோம். நல்லதை கொஞ்சமாகவும் கெட்டதை கணக்கமாகும்.
அப்படி நீங்கள் செய்கிற பொழுது அந்த வினை, நல்வினை தீவினை, நல்வினை எல்லாம் அறமாக மாறும், தீவினை எல்லாம் பாவமாக மாறும். உன்னும் உயிரிலேயே அது பதியும். நீ ஒன்றும் தப்ப முடியாது. கோட்டை ஏமாற்றி போடலாம், பக்கத்து வீட்டுக்காரனை ஏமாற்றி போடலாம், தர்மத்தை ஏமாற்ற முடியாது. மேல ஒருத்தன் கணக்கு சரியா பண்ணி கொண்டிருக்கிறான். அவரவர் உயிரிலே அது பதியும். அப்படி உயிரிலே பதிந்து அந்த உயிரோடு இருக்கும். உடம்பை விட்டு உயிர் கலண்டு போகிற பொழுது அந்த பாவ புண்ணியமும் கலண்டு போகும். போய் இன்னொரு பிறவியிலே அந்த உயிர் சேருகிற பொழுது அது இன்பமாகவும் துன்பமாகவும் விளையும். ஆகவே நான் சொல்லுகிறது உண்டு, அடுத்த பிறவியிலே இன்பமாக இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியிலே நல்வினைகளை செய்யுங்கள். அதுவும் பிறவிக்கு காரணம்தான், அதையும் சொல்லிடுறேன். சில பேர் நினைக்கிறான், நல்வினை செய்தால் இனி நான் பிறக்க மாட்டேன், நான் நல்ல புண்ணியம் செய்துட்டேன். நல்ல புண்ணியம் செய்தால் கட்டாயம் பிறப்பேன். அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி, திருவாசகம். எப்படி பாவம் கயிறோ அப்படி அறமும் கயிறு தான் பிறவியிலே கட்டும். அது எப்படி விடுவிக்கிறதுன்றது அது இன்னொரு விஷயம், அது தனி விஷயம். ஆனால் ஒரு உண்மை, இந்த உலகத்திலே இன்பத்தை விரும்புகிற நாங்கள் இன்பம் எங்கள் பிறவிகளிலே வந்து சேர வேண்டுமானால் நல்வினையாக செய்யுங்கள், நல்வினையாக செய்யுங்கள். ஒரு சின்ன தீவினை நீ செய்தால் கூட அது உன்னையே வந்து தொடும், மறந்து போகாதே. இதுல கடவுள் ஒரு அக்கவுண்ட் மெயின்டைன் பண்றாராம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. பாருங்க, எல்லா நிர்வாகமும் அவர் சொல்லி தந்தது தான். இப்போ நாம ஒரு பிறவியில செய்கிற இன்ப துன்பங்களுக்கு அளவுண்டா? நல்வினை தீவினைக்கு ஒரு பிறவியில செய்கிற நல்வினை தீவினைக்கு அளவுண்டா? அது லட்சக்கணக்கில் வரும். ஒரு பிறவியிலே நாம் செய்கிற நல்வினை தீவினையை அனுபவிப்பதற்கு ஒரு பிறவி பிறக்கிறதா இருந்தா கூட அதுக்கு 10 பிறவி வேணும். ஒரு பிறவியில செய்யறது அனுபவிக்கிறதுக்கு 10 பிறவி வேணும். அது இயல்பல்லவா? ஒரு பிறவியில செய்ததே 10 பிறவி. அதுக்காண்டி இறைவன் என்ன செய்கிறானா, ஒரு பிறவியில நீ சேர்க்கிற கணக்கை அது ஒரு பொது கணக்கில் வச்சிருக்கிறார். இந்த பிறவியில சேர்ந்தது, அதுக்கு முதல் பிறவியில சேர்ந்தது, அதுக்கு முதல் பிறவியில சேர்ந்தது, உடனுடனே தந்துட்டாருண்டா நாம எல்லாம் 100, 150, 140 வயசும் வாழ்ந்து விழுந்து இழுபடணும். பாருங்க, கடவுள் பார்த்தார், பாவம் இவன் கொஞ்சம் கொஞ்சமா முடிக்கட்டும் வேலையை. இந்த சிலபஸ் போட்டு நீங்க டேர்ம் வைக்கிறீங்களா, இத்தனை டேர்மில் இவ்வளோத்தையும் படிச்சு முடிக்கலாம் என்ற அந்த மாதிரி. இப்போ இந்த அனுபவம் வர்ற பொழுது அப்படி பல பிறவிகளில் வினை சேர்ந்து போச்சு, ஒரு மலை மாதிரி குவிஞ்சு போச்சு. இதை தனி அக்கௌண்ட்ல வச்சார். அந்த அக்கௌண்ட்டுக்கு சஞ்சிதம் என்ற அந்த அக்கௌண்ட்டுக்கு பெயர். அதில் ஒரு தொகை கிடக்கும், அது எத்தனையோ பிறவியில் சேர்ந்தது அங்கே கணக்கில் கிடக்கும். அதை தொடமாட்டார் கடவுள். அதில் என்ன செய்வார்னா, கொஞ்சம் காசு எடுத்து ஒரு செக் புக் தந்து அனுப்பி விடுவார், இதை நீ செலவழிக்கலாம். அப்படி கொண்டு வர்றதுக்கு பிராரத்துவம், அதுக்கு தான் இந்த விதி என்று பெயர். இப்போ நாங்கள் பேசுகிற ஊழ் இருக்கிறதே அதுதான். அதாவது நீ இவ்வளவு பிறவியிலையும் சேர்த்து வச்சிருக்கிற இன்ப துன்பங்களில் கடவுள் அதில் பக்குவப்பட்ட வினைகள் கொஞ்சத்தை எடுத்து பாசல் கட்டி இதை இந்த பிறவியில் பயன்படுத்திட்டு வா என்று கொடுத்து விடுவார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு போட்டோம்னாலே அந்த பாசல் முடிஞ்சு போவோம், அந்த அக்கௌண்ட் முடிஞ்சு போவோம். நாங்கள் என்ன செய்யறது என்றால், அவர் தர்ற செக் புக்கை செலவழிக்காமல் அதில் வியாபாரம் பண்ணி என்ன லாபம் சேர்த்து கொண்டு போயிடுவோம் அங்கே. அப்போ அங்கே அக்கௌண்ட் கூடுது. அப்படி நாங்கள் கொண்டு வந்த காசுல என்ன லாபம் உண்டாக்குறதுக்கு ஆகாமியம் என்று பெயர். மொத்த வினை சஞ்சிதம், அனுபவிக்கிற வினை ஊழ் இருக்கிறதே அது பிராரத்துவம். அந்த பிராரத்துவத்தை அனுபவிக்கிற பொழுதே உண்டாகிற வினை இருக்கிறதே அது ஆகாமியம். அப்ப இதை கணக்கு எப்ப முடியும்? அதை தீக்கிறதுக்கு இதை கொண்டு, இதை தீக்க அது வந்து, இப்படியே ரவுண்ட் அடிக்க வேண்டியதுதான். ஒரு நல்ல செட்டப் பண்ணி வச்சிருக்காரு பாருங்க கடவுள். அதில் என்னண்டா, இப்போ ஒரு பிறவியில் எனக்கு ஒருத்தன் அடிக்கிறான். இந்த ஆகாமியம் கன பேருக்கு விளங்குது இல்லை பாருங்க. ஒருத்தன் எனக்கு ஒரு பிறவியில் அடிக்கிறான். இப்போ அடித்தோடனே எனக்கு டக்குண்டு இன்றைய பேச்சுக்கு பிறகு உங்களுக்கு ஞானம் வந்துட்டு சும்மா வச்சு கொடுக்கும். இப்போ அடித்தோடனே நீங்கள் உடனே ஓ நான் முந்தைய யாருக்கோ அடிச்சிருக்கிறேன், ரைட், பேசாமல் போக வேண்டியதான் என்று போயிட்டீங்களா இருந்தால் அந்த வினை முடிஞ்சு போச்சு. இப்போ அடித்தோன்னே எங்களுக்கு என்ன ஆகுது, ஒரு வினை முடிஞ்சு போகுது. அடித்தோன்னு ஒன்றத்தனை எங்களுக்கு அடித்தோன்னே வினை முடிஞ்சு போகுது. இவன் அடிச்சிட்டானே ராஸ்கல், இவனுக்கு எப்போ அடிப்ப முடியும் நினைச்சோன்னா புது வினை வந்துடுது. அப்போ பாருங்க, நாங்கள் தீர்த்து முடிக்கிற ஒவ்வொரு வினையிலையும் புதுவினைகள் சேர்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த வினை என்று முடிய போகிறது. இது ஒரு பெரிய கொடுமை. அதனால்தான் சுந்தரர் கைலாயத்தில் இருந்து ஒரு 2 பெட்டையில பார்த்து கொஞ்சம் விரும்பிட்டார். அப்போ நான் நினைச்சேன் கைலாயத்துக்கு போனாலும் இந்த ஆசை விடாது.